கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு அருமையான நல்ல நாள். இந்த நாள் உலகம் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கிற நாள். எல்லாரும் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டு மிக உற்சாகமாய் புத்தாடைகளை அணிந்து இங்கே கேக் எடுத்து நீங்கள் எவ்வளவு விருந்து பண்ணி சந்தோஷமாய் நீங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நாள் என்ன நாள்? அதுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி உலகம் முழுவதிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய குடும்ப சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் என்ன காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம்? யார் இதை கொண்டாடுகிறார்கள்? ஏன் இதை கொண்டாட வேண்டும்? இது எப்படிப்பட்டது? எத்தகைய ஒரு நிகழ்வு என்பதை குறித்து நாம் சற்று சிந்தனை செய்ய போகிறோம். அன்பு பிள்ளைகளை, இதுக்கு வேதாகமம் ஒரு அழகான ஆதாரத்தை நமக்கு கொடுக்கிறது. வேதத்திலே நாம் விரும்புகிற அழகான ஒரு பெண்மணியை குறித்து இந்த நாட்களிலே அவளுடைய தாழ்மையின் அடிமையை அவர் நோக்கி பார்த்த விதத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவச்சனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு பிறக்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்து அவர் தாமே எங்களுக்காகவே அங்கே ரட்சிப்பதற்காக அபிஷேகம் பெற்றவராய், பாவத்தில் இருந்து மனுக்குலத்தை மீட்பதற்காய் இந்த மண்ணுலகத்திற்கு மனிதனாக வந்தவர். அவர் மனிதனாக வந்த தெய்வமாய் இருக்கிறார். தெய்வம் மனிதனை மீட்பதற்கு தன்னை தாழ்த்தி இந்த பூ உலகத்திற்கு வந்ததுதான் மேன்மையான ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து ஏன் பிறந்தார்? நமக்காக. மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானான். பாவம் செய்து அவன் அனித்தியத்திற்குள் அங்கே கடந்து செல்லக்கூடியவன். அது மட்டுமல்ல, அவன் அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு உட்படுத்தப்பட்டான். அவனுடைய மீறுதல் தான் அதற்கு காரணம். இந்த மீறுதலிலிருந்து மனிதனை விடுவிக்க வேண்டுமானால் அங்கே கட்டவிழ்க்கப்பட்டவர் ஒருவர் தேவை. மனிதன் எல்லாரும் பாவம் என்ற கட்டினால் கட்டப்பட்டிருந்தார்கள். இந்த பாவத்தில் இருந்து விடுவிப்பதற்கு, பாவத்திலிருந்து ஒரு விமோசனம் கொடுப்பதற்கு எந்த மனிதனுக்கும் வலுவில்லாமல் இருக்கிற பொழுது தெய்வம் மனிதனாய் வந்து மண்ணுலகில் உதயமானார். அந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட தேவன் ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில் எத்தகைய வண்ணமாய் கிரியை செய்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்கிறது. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரியாள் என்கிற ஒரு இளம்பெண், அவள் அங்கே கருவுற்று அங்கே கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் முன்னமே உரைக்கப்பட்டிருக்கிறது. அதன்பால் இந்த பெண்மணிக்கு அங்கே தேவதூதன் ஒரு வாக்கை கொடுக்கிறார். மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எதற்கு கிருபை பெற்றாய்? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறது. இந்த கன்னிகைகள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த நாட்களிலே எல்லாரும் கிறிஸ்து என்னும் மேசியா அவர் பிறப்பார், ஒரு கன்னிகை இடத்திலே அவர் பிறப்பார் என்ற பொழுது இந்த கன்னிகைகள் எல்லாரும் எருசலேம் தேவாலயத்திலே போய் தங்கள் நெத்திகளிலே முட்டி அங்கே மோதிக்கொண்டு, என்னிடத்திலே பிறக்கட்டும், அந்த மேசியா என்னிடத்தில் உட்பவிக்கட்டும் என்று சொல்லி கன்னிகைகள் வாஞ்சிப்பதுண்டு. ஆனால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு இந்த மரியாள் பக்கமாய் வருகிறது. மரியாள் என்கிற பெண்மணியை குறித்து தேவதூதன் சொல்கிறார், நீ கிருபை பெற்றவள். ஏன்? நீ அங்க உலக ரட்சகரை, தெய்வத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரப்போகிறவள், எனவே நீ கிருபை பெற்றாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, எனவே அதன்படியாக மரியாள் அங்கே பரிசுத்த ஆவியினால் கர்வுற்று அங்கே அவரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அதனாலே தான் அந்த பெண்மணி இப்படியாக சொல்லுகிறார்கள். அங்கே 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதே 1வது அதிகாரம் 48வது வசனம் சொல்கிறது, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். இங்கே தேவதூதன் சொல்லுகிறான், நீ கிருபை பெற்றாய்,
உன்னிடத்தில் கிறிஸ்து வெளிப்பட போகிறார், இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லுகிறார். இந்த பெண்மணி இப்பொழுது கருவுற்று அந்த அவரை பெற்றெடுத்தவள் சொல்லுகிறாள், இது முதல் என்னை எல்லா சந்ததியாரும் பாக்கியவதி என்று சொல்ல போகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறக்கிறாரோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படுகிறாரோ, அந்த மனிதன் எல்லா சந்ததிகளினாலும் அவர்கள் புகழப்படத்தக்கவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கனப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் மகிமைக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டிருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அங்கே காணப்படுகிறாரா என்பதை குறித்து நாம் சற்று அவதானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து எவனுடைய வாழ்க்கையிலே உதயமாகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அது கிருபை பெற்றதாய் இருக்கும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் அங்கே காணப்படும். அவன் உலகத்திற்கு மட்டுமல்ல, எந்த மனிதன் தாழ்மைப்படுத்தப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணத்துவம் உள்ளவர்களாய், அது மட்டுமல்ல ஒரு மகிமையானவர்களாய் பிரகாசிக்கத்தக்கதாய் மனிதர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து சிந்திக்கிற பொழுது அவருடைய பிறப்பினாலே தூதர்கள் மகிழ்கிறார்கள். பரம சேனையின் திரள் அங்கே வந்து அவர்கள் அங்கே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சியின் ஆரவார தொனி கேட்கிறது. மேய்ப்பர்கள் மகிழ்கிறார்கள், ஞானிகள் மகிழ்கிறார்கள், அவளை சார்ந்த எல்லாரும் மகிழ்கிற பொழுது அங்கே ஏரோது ராஜா கலக்கமடைந்திருந்தானா. ஒரு சாரருக்கு அது கலக்கமாய் இருந்தாலும், அந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய கலக்கமாய் இருந்தாலும், ஆனால் அங்கே இருக்கிற ஏழ்மையானவர்கள், தாழ்மையானவர்கள், அங்கே ஞானிகளாய் இருந்தாலும், எந்த மனிதன் கிறிஸ்துவை தன்னகத்திருக்கிறானோ, எந்த மனிதன் அவருக்கு உரியவர்களை தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியின் தொனி அங்கே கேட்கும். இங்கே சந்தோஷத்தின் கொண்டாட்டம் காணப்படும். எதற்குறித்து தெரியுமா? இந்த பூமி அனித்தியமானது. இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிடும், ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் நித்தியத்திற்குள் போகிற அந்த பாக்கியம்தான் மேலான ஒரு பாக்கியம். அது மட்டுமல்ல, இந்த பூலோக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய சௌபாக்கியங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்களை என் தேவன் பெற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலே தேவன் அந்த மக்களை விடுவித்தார், அடிமைத்தனங்களை நீக்கினார். என் அன்பு பிள்ளைகளே, எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள்? பாவம் என்கிற அடிமைத்தனமோ, சாபம் என்கிற அடிமைத்தனமோ, வியாதி என்கிற அடிமைத்தனமோ, வேதனை, துக்கம், கண்ணீர் என்கிற அடிமைத்தனமோ, எவைகளாய் இருந்தாலும் அத்தனை அடிமைத்தனங்களையும் உடைத்து உங்களுக்கும் எனக்கும் நித்தியமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதுதான் அவருடைய மகிழ்ச்சியான பிறப்பாக இருக்கிறது. இந்த நாளிலே அந்த நாளை குறித்து கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படட்டுக்கும், கிறிஸ்துவுக்கு எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படட்டுக்கும். அப்படி அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது அந்த வாழ்க்கை அந்த பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும். அந்த பிரகாசத்தினால் அநேகர் சுகமடைவார்கள், அநேகர் விடுவிக்கப்படுவார்கள், அநேகர் ஆறுதல் அடைவார்கள். இந்த நாளில் எனக்கு அன்பான என் அன்பு ஜனங்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்து வெளிப்படுவதற்கு இன்னமும் அர்ப்பணியுங்கள். எவைகள் எல்லாம் தடைகளாய் இருக்கிறதோ உங்களுடைய அர்ப்பணிப்பை கெடுப்பதற்கு, உங்களுடைய அர்ப்பணிப்பிலே சோர்வை கொண்டு வருவதற்கு, உங்களுடைய அர்ப்பணிப்பிலே இடரலை கொண்டு வருவதற்கு எந்த காரியங்கள் எல்லாம் தடையாய் இருக்கிறதோ அவைகளை நீக்கி போட்டு மகிழ்ச்சியை தரித்துக் கொள்ளுங்கள், சந்தோஷத்தை பெருக பண்ணுங்கள். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, அவருடைய பிறப்பும் மகிழ்ச்சியின் செய்தி உங்களை மனமகிழத்தக்கதாய் உங்கள் தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் பிறந்துவிடும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாரும், என்னை பிரகாசிக்க செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விமோசனத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீர்களோ, உங்களுக்கு அந்த தெய்வம் அற்புதம் செய்து உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? அப்படி ஆயத்தமாய் இருப்பீர்களா இருந்தால் நான் உங்களுக்காக மன்றாடட்டும். இந்த மன்றாட்டின் பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இந்த 2024 வருஷத்திலே நீங்கள் கண்டு களிகூறப் போகிறீர்கள். சந்திக்க போற புதிய வருஷம் உங்களுக்கு மகிமை உள்ளதா இருக்க போகிறது. நான் உங்களுக்காக பிரார்த்திக்கட்டுமா? கண்களை மூடி நாங்கள் ஒருமனப்பட்டு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே,
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு ஒருமனப்பட்டு காத்திருக்கிற என் அன்பு மக்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய தேவக்கரம் அமருவதாக, தடைகள் விலகுவதாக. தேவ ஆவியானவரே உம்முடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே சுவீட்சம் இவர்களுக்கு கிடைப்பதாக. மன மகிழச் செய்யும் சுவாமி. ஒரு அற்புதம் செய்து கனம் பண்ணி காக்கும்படி உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.